அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை ஆளப்போவது யார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருக்குது. பழைய பிரதமர் மோடியே நமக்கு திரும்ப பிரதமராக வர்றாரா, இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் வர்றாரா? காங்கிரஸ் ரொம்ப கிளியராக முடிவெடுத்து அவங்க நம்ம எதிர்கட்சியாகவே இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தற்சமயத்துக்கு சொல்லப்படுது. எதிர்காலத்தில் இது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தேசிய ஜனநாயக கட்சி பார்த்திங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அவங்களோட புடி முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆந்திராவோட அதிபர் சந்திரபாபு நாயுடை பொறுத்து தான் அவங்களோட நிலைப்பாடு முழுமை இருக்குது. சந்திரபாபு நாயுடு இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிறன்னு பார்க்குறாரு. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவரை ரொம்ப ஒரு இழிவாக பார்க்கப்பட்டவராக சொல்ல முடியும். அவரை பார்க்க கூட அவர் விருப்பம் காட்டாமல் இருந்தது. இதெல்லாம் வச்சு அவர் பழிவாங்க போகிறாரா, இல்லை இந்த கூட்டணி அமைச்சு நம்ம இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்க போகிறாரா சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. சந்திரபாபு நாயுடு இப்போ மோடி அவர்கள்ட்ட தன்னோட நாட்டுக்கான தேவைகளை தன்னோட மாநில தேவைகளை முன்வைக்கிறாரு. ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறாரு கேட்குறாரு. அதாவது சிறப்பு தொகுதியாக சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சிறப்பு அந்தஸ்துனா நமக்கு எப்படி புதுச்சேரி நமக்கு சிறப்பு இதாக இருக்குது, யூனியன் பிரதேசமாக இருக்குது, அது மாதிரி அதை கேட்குறாரு. அது அதிகமாக தொழில் சாலைகள் தொழில் சம்மந்தப்பட்டது அதிகமாக இருக்கிற இடம் ஆந்திர பிரதேசம். அப்போ ஆந்திர பிரதேசத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, அதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு அதுக்காக வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த நிறுவனங்களில் உள்ள அந்த டீலிங் பேசும்போது அந்த அக்ரிமெண்ட்டுக்கான கமிஷன்லாம் வரும்போது அது மத்திய அரசுக்கு போகிறது பழக்கம். அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்குனே தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படிங்கிறதையும் அவரோட தேவைகளை முன்வைக்கிறாரு. இரண்டாவதாக முக்கிய துறைகளுக்கான அமைச்சர் பதவியும் அவர் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. முக்கிய துறைனா நிதித்துறை, நீதித்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி முக்கிய துறைகள்லாம் எங்கள் நாட்டில் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பொறுப்பெல்லாம் எங்கள் கட்சி சார்ந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தேவைகளை அவர் முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பீகாரை சேர்ந்த நிதிஷ் அவர்களும் அவரோட தேவைகளையும் முன்வைக்கிறாரு. எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், எங்களோட தேவைகளுக்கும் அவரும் நீதித்துறை எதில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய துறைகளையும் இதெல்லாம் அவங்க 2 பேருமே முன்வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு நிதிஷோடையும் சந்திரபாபு நாயுடோட பிடியில் ஒரு அகப்பட்டு இருக்காங்க. இதில் இருந்து எப்படி இதை சரி செஞ்சு அவங்க பதவி வைக்க போகிறாங்கிறதுக்கு இன்னைக்கு 8ஆம் தேதி பதவியேற்பு விழாவாக இருந்தது, இன்னைக்கு நிறுத்தப்பட்டு 9ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையிலே நட்டா அவர்கள் தன்னோட இல்லத்தில் கூட்டம் நடத்தியிருக்காரு. அதுக்கு ஐயா பிரதமர் மோடிக்கு எந்த விதமான அழைப்பும் போகவில்லை. உள்கட்சி பூசலும் இருக்குது. மீண்டும் ஐயா பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக உருவாக்குறாங்க. வேற யாரையும் அவங்க பிரதமர் பிரதமராக அறிவிக்கலாம்னு இருக்காங்களா அப்படிங்கிற உள்ளேயும் அரசியல் புரசல்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசியல் சூழல் இந்திய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு 40 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு இங்கே இல்லை. எதுக்குன்னா அது ஏற்கனவே வேண்டியிருக்கு, என்ன செஞ்சிருக்கு, ஒன்றுமே இல்லாமல் போகிறத பற்றி பேச யாருமே விரும்பலை. இன்னைக்கு சீமானோட வெற்றி, அண்ணன் சீமான் அவர்களோட வெற்றி தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் நடத்திட்டு இருக்க துரை வைகோ அவர்கள் பெரிய அளவில் பாராட்டியிருக்காரு. ரெங்கராஜ் பாண்டியன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இதில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கை என்னால் கணிக்கவே முடியல, இது ஒரு அபார வெற்றி, அவரோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவரோட அரசியல் வாழ்க்கை முழுமையடைஞ்சது, நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேம் ஆன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்பில் பேசியிருந்தார். என்னால் கணிக்கவே முடியல, இது யாராலையுமே முடியாது, அசாத்தியமான ஒன்று சாத்தியமாக்கி காமிச்சிருக்காரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறுபட்டவர்களும் அண்ணன் அவர்களுக்கு இன்னைக்கு தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்கு. இதை பாராட்டுகள் எல்லா கட்சியினரும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பாராட்டிட்டு இருக்காங்க. பொருளாதார வசதி இல்லாமல் ஒரு கட்சி, எங்கள் அண்ணனே அந்த அளவுக்கு பொருளாதார வசதி, என் கட்சியை நிர்வகிக்கிற ஒருங்கிணைப்பாருக்கே அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத ஒரு ஏழை விவசாயின் தாயின் பிள்ளை அவர் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஏழை பிள்ளைகளை
வந்து அரசியல் பயப்பட்டு படித்த பிள்ளைங்கள அரசியலுக்கு கொண்டு வந்து 35 லட்சத்துக்கு மேலே இளைஞர்களை இன்னைக்கு வந்து அரசியல் எழுச்சி ஊட்டி இன்னைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாரையும் அரசியல் பேச வச்சிருக்க ஒரு புரட்சிகரமான ஒரு ஆள்னா அண்ணன் சீமான் அவர்கள்லாம். அவரோட அந்த பேச்சு அந்த செயல்லாம் வந்து நிறைய புல்லரிக்க வைக்கிறது மாதிரி இருக்கும். உலக அளவிலேயே வந்து ஒரு அரசியல் வந்து அவரோட கொள்கையும் கோட்பாடுகள் அவரோட கொள்கையெல்லாம் அந்த புக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது உலகில் உள்ள அரசியல் எல்லாருமே இது படிக்க வேண்டிய ஒரு கொள்கையில் அவர் முன்னு வச்சிருக்காரு. என்னென்னா எல்லா உயிர்களுக்கும் வந்து இங்கே தேவை இருக்குது. எல்லா உயிர்களுமே இங்கே வாழணும். நம்ம மட்டும் இங்கே வாழ்றதுக்கு போகிறல ஈயிலேருந்து எறும்புலேருந்து எல்லாருக்கும் இங்கே வாழ்க்கை உண்டு. ஒன்று அதாவது உறவினில் பகை பகையினில் உறவினங்கிற மாதிரி இப்போ வந்து மான கொள்ள புலி தேவைப்படுது புளி திங்கிறதுக்கு புல்லு தேவைப்படுது. இப்படி எல்லாமே ஒன்று சார்ந்து ஒரு சைக்கிள். இது எப்படி சொல்ல வர்றேன்னா, இப்போ புலி இருந்தால் மானை கொன்றும் நிறைய மரங்கள் முளைக்கும். மான் இருந்தால் நிறைய செடி கொடி மரங்கள் அடர்ந்த காடு இல்லாமல் ஓரளவுக்கு அது மீடியமாக கொண்டு வந்து ஒன்றோட பகையும் உறவும் கலந்ததாக தான் இந்த உறவு இது இருக்கும். எறும்பு நம்மளை கடிக்குதேங்கிறக்காக எறும்பு ஃபுல்லாக நம்ம அழிச்சிட முடியாது. எறும்போட தேவையும் இங்கே இருக்குது. எறும்பு அது எப்படி நம்ம வந்து மழை காலத்தில் நம்மளை தக்காதுக்கு ஒரு சேமிப்பு பழக்கத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு எறும்பு சிகப்பு எறும்பு கட்டெரும்புலாம் அந்த மர தோட்டங்களில் அதிகமாக ஊர்னாத்தான் அந்த இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமிக்கு சொந்தம் உண்டு. அதுகளும் இங்கே உயிர் வாழணும். அதோட தேவையும் இங்கே இருக்குது. அதோட நல்லது கெட்டது ரெண்டுமே இங்கே கலந்து தான் இந்த இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் அனைத்து உயிர்களுக்குமானது அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் கோட்பாடை முன்வைத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அடிப்படை இந்த இவ்வளோ பெரிய பணம் படைச்சவர்கள் மத்தியில் எளிய பிள்ளைகள் இந்த அறிமுகமே இல்லாத வேட்பாளர்கள் நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு நிமிர்ந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு. இவங்க 2006 ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. 5 வருஷம் அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். அவர் இவ்வளவு பேசுறாரு இவ்வளவு சொல்றாருல்ல, கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தானே என்ன இருக்குங்கிறத பார்க்க. உங்களை மாதிரி நேபாட்டில் நான் இருப்பேன். அண்ணன் வந்து இவ்வளவு பேசியிருக்காருன்னா நாளைக்கு அவர் வந்து எப்படி செய்வார், இதெல்லாம் மாற்றுவாரா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். 2026 அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். நம்ம அந்த அரசியல் களத்தை நம்ம மாற்றி அமைப்போம். நன்றி.